கடக ராசி நபர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் நம்ம கலியுக சேனல் டிவியில் 2025 இந்த செப்டம்பர் மாசத்துல ராசிக்கு 3ஆம் பாவகம் அதிக வலுவா இருக்கு. செவ்வாய் ராசிக்கு யோக கிரகமாக இருந்தாலும் செவ்வாய் நாளில் போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கரனுடைய தொடர்பு கடகத்திற்கும் சிம்மத்தையும் கிடைக்க வருது. இந்த மாதம் முழுக்கவே என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடுக்கல் வாங்கல் கடகராசி நபர்களுடைய அவரவர் லெவலுக்கு அவரவர் வயதுக்கு ஏற்ப குடுக்கல் வாங்கல்னா பணம் கொடுத்து பணம் வாங்குறதா இல்லை வாங்கின பணத்தை கொடுக்கறத இல்லை புதிதாக பணம் வாங்குறது மட்டும் குடுக்கல் வாங்கல் இல்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து ஒன்று போகுது, அதுக்கு ஈக்குவலாக ஒன்று வருது. இதுதான் குடுக்கல் வாங்கல். 10 ரூபா நஷ்டம் அடைகிறீங்க, வேறு வழியில் 10 ரூபா லாபம் உங்களுக்கு வரும். சுபகிரக அமைப்புகள் ஒரு உச்ச லெவல்ல புதன் 3ஆம் பாவத்தில் வர்றதுனால கடகராசி நபர்களுக்கு இப்போதைக்கு ஒரு விஷயத்தோட இணைந்து செயல்பட போறீங்க. டைஅப் இதை மனிதர்கள் வழியிலையும் எடுத்துக்கலாம், அல்லது உயிரற்ற பொருளான மற்ற விஷயத்திலையும் எடுத்துக்கலாம். ஆக ஏதாச்சும் செஞ்சோம்னா நஷ்டம் வந்துருமோ அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. வந்ததுக்கு ஏதாச்சும் போயிடுமோ அப்படின்னு பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அது என்ன மேஜரா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தேவைகளை கருதி, நல்லா புரிஞ்சுங்க, உங்களோட தேவைகளை கருதி இந்த காலகட்டத்தில் கொடுக்குற பொருளுக்கு, உங்ககிட்ட இருந்து போற பொருளுக்கு ஒரு ஒர்த்தான பொருள் ரிட்டர்ன் கிடைக்கும். செய்யற செலவுக்கு ஒரு ஒர்த்தான விஷயங்கள் திருப்பி வரும். ஏதாச்சும் ஒன்று நஷ்டம், நீங்க நஷ்டம் அடைஞ்சிட்டேன், நஷ்டமாயிடுச்சுன்னு நீங்க மனசளவில் போட்டு ஏதாவது வருத்தப்பட்டா கூட அது உங்களுக்கு வேறு வழியில இந்த மாசத்திலேயே ரிட்டர்ன் நல்ல விதமான சூழ்நிலையா வரும். ஒப்பந்தங்கள் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். இதன் மூலமாக சில உதவிகள், குடுக்கல் வாங்கல், பண விஷயம், அக்கம் பக்கத்தினோட தொடர்பு, குடுக்கல் வாங்கல் சுமூகமாக மாறுதல், ஒரு விஷயத்தை எழுதி அதன் மூலியமாக ஏதாச்சும் பெறுவது, கையெழுத்து போட்டு கொடுக்குறான் பணம் கொடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வச்சுங்க. ஏதேனும் டாக்குமெண்டேஷன் நீங்க ஏதாச்சும் அடகு வச்சிருந்தீங்கன்னா அதை திருப்புவது, புரியுதுங்களா? சில பேர் வண்டியில ஆர்சி புக்கை வச்சு பணம் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் திருப்புவது. சில நபர்களுக்கு கையெழுத்தாவது, புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்குது, புதுசா பழசை விட்டுட்டு புதிதாக சில விஷயத்தை ஆரம்பிப்பது. அதுக்கு சில நபர்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள் கை கொடுப்பது. இந்த நேரம் பார்த்து குறுகிய வட்டத்தில், குறுகிய தூரத்தில், இது வரைக்கும் தூர இடமா அலைஞ்சிட்டு இருந்த நபர்களை விட, இல்ல தூர இடத்தை சார்ந்த கிடைக்கும் நீங்க அலைஞ்சிட்டு இருந்தா கூட, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பக்கமாகவே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பது. எப்போதும் செலவு செஞ்சதுக்கு இப்போதைக்கு சில நன்மைகள் சேருவது. மேக்சிமம் கடகராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட குறுகிய தூர கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களோட தேவைகள் மேக்சிமம் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். படிப்பு மூலியமாக கை கொடுப்பது, ஆன்லைன் மூலியமாக கை கொடுப்பது, நண்பர்கள் கை கொடுப்பது, சொந்த பந்தத்துக்குள்ளே நட்பு ரீதியாக பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அது கை கொடுப்பது, புதிய நபர்களுடைய பழக்கம் நல்ல நட்பாக மாறுவது, புதிதாக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பது, இதெல்லாம் இந்த மாசத்துல கடகராசி நபர்களுக்கு கன்ஃபார்ம் உண்டு. இதெல்லாம் புதனால சாத்தியப்பட போகுது. இந்த 2ஆம் இடத்துடன் சுபகிரக அமைப்புகள் நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்கிறதுனால சுக்கிரன் தொடர்பு கிடைக்க வருது, புதனோட அமைப்பு கிடைக்க வருது, சூரியன் தனாதிபதி சூரியன் அங்கேயே ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு வருது. இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கிறதுனால பண ரீதியாக
டைட் பொசிஷன் வராது. பணத்தை வச்சு சில விஷயங்களை மூவ் பண்ணுறதுக்கு பண ரீதியாக டைட் வராது. அடுத்ததாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் திறமையான பேச்சுவார்த்தைகளாக வெளியே வரும். உங்களோட பேச்சுவார்த்தைக்கு சில விஷயங்கள் கட்டுப்படும். சில நபர்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. உங்களோட பேச்சு எடுபடும். தைரியமான பேச்சு. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பயந்துக்கிட்டு அப்படி இப்படி என்ன ஆகிடுமா, ஏதாவது பேசலாமா பேச வேண்டாமா அப்படி செய்யக்கூடாது. அடுத்தவங்களை தலையாடிட்டு போயிட்டு இருந்த கடகராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க சொல்வதற்கு சில நபர்கள் தலையாட்டுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதெல்லாம் கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதம் கிடைக்கக்கூடிய சில கொடுப்பனைகள். அடுத்ததாக செவ்வாய் துலாத்துல வருது. இந்த துலாத்துல வரக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப அசையும் அசையா சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் வரும். அசையும் அசையா சொத்துக்கள் மூலியமாக. இது ஒரு விஷயம் ஆச்சுங்களா. அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு விஷயத்த சாதிக்கணும். அதுக்கு இப்போதே சில விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஒரு லாங் டேர்மா யூஸ் பண்ற மாதிரி, லாங் லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் இந்த மாசத்துல நீங்கள் ஆரம்பிக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது உங்களுக்கு பர்சனலை கருதியோ இல்லை எதிர்கால தேவைகளை கருதியோ, ஸோ அதற்கான ஒரு முனைப்பு, அதுக்கான ஸ்டார்டிங். ஸோ பலருக்கும் கடகராசி நபர்கள் பலருக்கும் இந்த மாதம் வந்து அவரவர் லெவலுக்கு ஏற்ப சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் செய்யக்கூடிய, ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். அடுத்ததாக செவ்வாய் வந்து கடகராசி நபர்களை பொறுத்தவரை எங்கே இருந்தாலும் சில விஷயங்களை உடனடியாக செய்து கொடுக்கும். அதே போல் ஒரு வீரியமான கிரகம் கூட. அப்போ நாளில் வர்றதுனால ஏதேனும் உங்கள்கிட்ட உள்ள ஒரு விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி, சொத்து, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு விற்பனை செய்கிறீங்க, சேல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏஜெண்டாக இருக்கீங்க, இல்லை உங்களோட பூர்வீக சொத்தை விற்கிறீங்க, இல்லை நீங்கள் எப்போதும் வாங்கி போட்டதை ஒரு பகுதியை விற்கிறீங்க, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக ஈடுபடக்கூடிய அத்தனை கடகராசி நபர்களும் பூமி யோகம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த காரண அமைப்புகள் நல்லபடியாக இப்போதைக்கு மேட்ச் ஆகுது. அதனால அதன் மூலியமாக வருமானம் கண்டிப்பாக உண்டு. இதுக்கு அடுத்த அமைப்பு தான் வாகன அமைப்புகள்லாம். அடுத்ததாக ஒரு மெக்கானிக்கல் லைன்ல இருக்கக்கூடிய கடகராசி நபர்கள், ஒரு மெக்கானிக்கல் லைன், அவர்களுக்கு இது வந்து ஒரு யோக மாதம். புரியுதுங்களா? அரசு வேலை, அரசை பேஸ் பண்ணி ஒரு வேலை, அதில் இருக்கக்கூடிய கடகராசி நபர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். அரசாங்க சம்பளத்தை பெறக்கூடிய கடகராசி நபர்களுக்கு. புதிதாக வேலை தேடக்கூடிய 6ஆம் பாவாதிபதி வக்கர அமைப்புல வருது. புதிதாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு சற்று சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. அதே போல வேலையை விட்டுட்டு புதிதாக ஒரு கொஞ்ச நாளா வேலை இல்லை, வேலையை விட்டாச்சு, புதிதாக வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் சீக்கிரமா இந்த மாசத்துல வந்து கிடைக்கும். புதிதாக வேலை தேடுறவங்கன்னா யாருன்னா படிச்சு முடிச்சுட்டு இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக வேலை தேடுறவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான சூழ்நிலையும், ஏற்கனவே வேலை பார்த்தவங்க வேலையை கை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்களும் வேலை தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் குயிக்காக வர்றதுக்கான அமைப்புகளும் இருக்கு. ஃபைனலாக கடகராசி நபர்கள் அவங்களோட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் புதனுடைய இந்த ஆயில்ய நட்சத்திரம் இங்கே இருக்கு கடகராசியில். ஸோ அவர்களுக்கு முதன்மையான பலன் இந்த மாசத்துல அவரோட புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை, அதை எதில் பண்ணலாமா, அது எதில் பண்ணலாமா, கலப்படம், மாற்றி யோசித்தல், குறுக்கு வழி, மாற்று வழி, ஷார்ட்கட்டு, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தின் அடிப்படையில் கடகராசி நபர்களுடைய ஆயில்ய நட்சத்திர நபர்களுக்கு இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவத்துடன் சில நன்மைகள் நடக்கிறத பார்க்கலாம். இதற்கு அடுத்த நிலைமையாக புனர்பூசம், ஃபைனலாக பூசம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க வரும் கடகராசி நபர்களை பொறுத்தவரை. ஆக கடகத்திற்கு இது வந்து குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு பெஸ்டான மாதம் எல்லா விதத்திலையுமே.